அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தர்மையான வேலையிலும் இந்த மாலை வேலையிலே ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்தருளுவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆமா, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். ஆமா, சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரணும். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். அப்போ இன்னொன்னுக்குள்ள மரித்திருக்கிறாங்க. சாத்தானுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் அபாகியவான்கள்னா சபிக்கப்பட்டவர்கள். சாத்தானுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் அபாகியவான்கள் என்று எழுதுன்னு சொல்றது வேதம். இங்கே சொல்றாரு வெளிப்படுத்தல் 14:13 பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். நான் ஒரு சத்தம் போடுறேன் இந்த வீடியோ மூலமா. என்னன்னா, அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அன்பானுல, கர்த்தருக்குள்ள மரிச்சிடுங்க. நீங்க சாத்தானுக்குள்ள மரிச்சிட்டீங்க. எங்க மரிச்சிட்டீங்க? ஒரு தோட்டம், ஏதேன் தோட்டம், அங்கேயே நீங்க மரிச்சிட்டீங்க. கர்த்தருக்குள்ள மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றது. வெளிப்படுத்தல் 14:13 பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். நம்ம ஏற்கனவே மரிச்சிட்டுங்க சாத்தானுக்குள்ள. என் தோயனை பாவத்தில் கருத்தரித்தாள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உடைய சாத்தானுக்குள் மரிச்சிட்டு பிறக்கிறான். பாவம்ட்டு மரணம். அதான் சாத்தானுக்குள்ள மரித்த வாழ்க்கை. மரித்தவன் சொல்றாங்க பாரு, நடந்து போம்பா, நடைபெணமா சுத்துறான் பாவன். மனுஷன் நடைபெணங்க. எவ்வளவு பெரிய ஆளானா ஆதாம் அம்மா வயிற்றுல பிறந்தவன். என் தாய் என்னை பாவத்தில் கருத்து. பெரிய அரசியல் தலைவராக இருக்கணும், பெரிய டைரக்டரா இருக்கணும், பெரிய சயின்டிஸ்டா இருக்கணும், 10 PhD கூட படிச்சிருக்கட்டும், கலெக்டரா இருக்கட்டும், என்ஜினியரா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், சயின்டிஸ்டா இருக்கட்டும், சினிமா கலைஞனா கூட இருக்கட்டும். சாத்தானுக்குள் மரித்துட்டு தான் பிறக்கிறான் மனுஷன். சாத்தானுடைய பிள்ளையாக. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்று சாத்தானுக்குள் மரிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தானுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் அபாகியவான்கள். அதான் ஏதேன் தோட்டத்திலே முதல் மனுஷன். நமக்கெல்லாம் அப்பா, உனக்கெல்லாம் அப்பா, 7 கண்டத்துக்கு அப்பா. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, 7 கண்டத்துக்கும் முழு முதல் மனிதன் ஆதாம். ஏதேன் தோட்டத்தில் தேவன் விளைக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி தொடு நாளிலே, பறித்து புஷிக்கும் நாளிலே சாத்தானுக்குள்ள மரிச்சிட்டான். அங்கே உன்னியமித்து பூமி சபிக்கப்பட்டு போச்சியா பாரு. எங்க பூமி எப்படி இருக்குது? சோழவரம் பூமி, சபிக்கப்பட்ட பூமி. முள்ளும் குறுக்கும் தெரிதா? இந்த பூமியை ஏதேன் தோட்டமா நான் மாத்தணும். ஆமா, அதுக்குதான் வந்து உட்காந்து இந்த இடத்துல செய்தி போட்டுங்கிறேன். இப்படிதான் ஒரு தோட்டம். இது எங்க தோட்டம், சோழவரம் கிராமத்துல எங்க சொந்த தோட்டம். மாமரம் இருக்கு பாரு. மாமரம் ஒரு மரம் தான் இருக்குது. ஏதேன் தோட்டத்தில் எத்தனையோ விதவிதமான கனி மரம் இருந்துச்சான்.
பனை மரம் இருக்குது பாரு, நிறைய பனை மரம் இருக்குது பாரு. எங்கள் தோட்டத்தில் பனை மரம், நீதிமான் பனையை போல எத்தனை பனை மரம் இருக்குது பார்த்தியா. இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் தான் எங்கள் அப்பா ஆதாம் ஏவாளும் வாழ்ந்தாங்க. இப்போ இந்த தோட்டம் எப்படி இருக்குது பாரு, முள்ளும் குறுக்கும் முளைக்கும் விற்கிற தோட்டம். அப்போ சாத்தானுடைய வார்த்தையை கேட்டதுமே அந்த ஆதாம் ஏவாளும் சாத்தானுக்குள்ள மறிச்சிட்டாங்க. இங்கே சொல்றாரு வெளிப்படுத்தல் 14:13, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. கர்த்தருக்குள்ள மறிக்கலாங்க நீங்க. எப்படி சாத்தானுக்குள்ள மறிக்க? சாத்தானுடைய வார்த்தையை கேட்டீங்க, தேவன் எது வேண்டாம்னு நன்மை தேம கனியை சாப்பிட்டீங்க, சாத்தானுக்குள்ள மறிச்சிட்டீங்க. அப்பாக்கி சபிக்க சாத்தானுடைய சாபெல்லாம் வந்துச்சு, பாவம் மரணம் வந்துச்சு. அந்த தேவன் தனக்கு உள்ளதுக்குள்ள ஒரு நாள் சாத்தானுக்குள்ள மறிச்சு பாதாளத்துக்கு போறீங்க. இப்போ கர்த்தருக்குள்ள மறிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், வேற ஒன்றும் இல்லை. சாத்தானுக்குள்ள மறிக்கணும், சாத்தானுடைய வார்த்தையை கேட்கணும். அவன் நன்மத்தையும் மரியத்தக்க கனி புசிக்க வைக்கிறான், அதை புருஷனும் கொடுத்து ஆதாமும் புசிக்கிறான். 2 பேரும் சேர்த்தாங்க, சாகவே சாவாங்க. பிறக்கத்தெல்லாம் சாத்தானுக்குள்ளே பிறக்குது. ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றராகி தான் பிறக்குது. பாவத்தின் சம்பளம் மரணத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாதாள வாழ்க்கை வாழ்ந்து சாத்தானுக்குள்ளே மறிச்சு கிறிஸ்துவ சந்திக்கலனாக்கா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலன்னா கர்த்தருக்குள்ள மறிக்க முடியாது. அப்போ பாதாள ராஜ்யத்துக்கே போய் சேர்ந்தது. அது ஆதாமின் சிந்தை மரணம். சாத்தானுக்குள் மறிக்கிறவன் அபாக்கியவான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும், ஆதாமுக்குள் பிறந்த எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அரசியல் தலைவனாக இருந்தாலும், நாட்டு தலைவனாக இருந்தாலும், ஆண்டியாக இருந்தாலும், படிக்க ஏழையாக இருந்தால், ஆணாக இருந்தாலும், பெண்ணா, ஆதாமின்குள் மறிக்கிறவன் அபாக்கியவான். இப்போ இதில் சொல்கிறார் வெளிப்படுத்தல் 14:13, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றே. இது அது என்னங்க கர்த்தருக்குள் மறிக்கிறது? கர்த்தருக்குள்ள மறிக்கணுங்க. எப்பவுமே நெகட்டிவ் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தெரியும். எப்படி பிசாசுக்குள்ள மறிச்சேன், பிசாசுக்குள்ள மறிச்சா பிசாசு ராஜ்யத்துக்கு போய், கர்த்தருக்குள்ள மறிச்சா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிடும். கர்த்தருக்குள்ள எப்படி மறிக்கிறது? டிட்டோ அதே தான். கர்த்தருடைய வார்த்தை கேளு, கர்த்தருடைய வார்த்தை, நானே ஜீவப்போம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல எல்லோரும் எங்கிட்ட வாங்க. ஏங்க வாங்க? நானே ஜீவப்போம், இந்த அப்பத்தை பூச்சித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணு. இந்த அப்பம் என் ஜீவ சரீரம், இந்த திராட்சை ரத்தம், இதை புஷிக்கு நாளிலே பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு மரணம் உண்டாது, பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு பிழைக்கிறாய். அதான் கர்த்தருக்குள் மறிக்கிறது. ஜோலி முஞ்சிச்சு, நீ கர்த்தருக்குள் மறிக்கிறாய். ஆமா, கர்த்தருக்குள் மறிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழணும். அந்த கர்த்தருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. கர்த்தர் ஜீவன் உள்ளவர். எரேமியாவுல சொல்றாரு பாரு, கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்க கிடையாது, கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம், அதுல தேவி நீதிட்டு விழித்தது. அதை பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்துக்கு வச்சினா கர்த்தருக்குள் மறிக்கிறாய். கேரண்டி பரலோக ராஜ்யம்தான். நீ பாக்கியவான் தான், அபாகியவானா இருக்க மாட்டான். சபிக்கப்பட்டவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன், பாக்கியவானா ஆஸ்வதிக்கப்பட்டவன். அவ கர்த்தருக்குள் மறிக்கிறது ஒண்ணு இருக்குது, சாத்தானுக்குள் மறிக்கிறது ஒண்ணு இருக்குது. ஏதேன் தோட்டத்தில் ஏற்கனவே நம்ம சாத்தானுக்குள் மறிச்சிட்டு பிறகுதான் மனுஷன் சாத்தானா உலாவறான் பாருங்க. எங்க போனாலும் எந்த மனுஷனை பார்த்தாலும் பாவ சாபம், கண்களில் நிச்சயம், மாவுஜி ஜீவனத்திற்கு பெருமை. என் தாய் என்ன பாவத்தில் கருத்து நம்ப முடியலங்க. பெத்த தாய், கட்டின புருஷன், கட்டின மனைவி. நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது என்னவோ நினைச்சேன், கல்யாணம் ஆகாத முன்னெல்லாம் கட்டின மனைவிங்க, பெத்த பிள்ளைங்க, பெத்த தாய் தப்பு எல்லாருமே நான் பார்த்துட்டுங்க சாத்தானா தான் கேட்குறாங்க. என்னையும் சேர்த்தான். நான் மட்டும் ஆதாம் பையா, ஆதாமுக்குள் பிசாசு வார்த்தை கேட்டா நான் சாத்தானுக்குள் மறிச்சேன். சபிக்கப்பட்டவனா தான் இருப்பேன், சாத்தான் வேலை தான். கர்த்தருக்குள் மறிச்சாக்கா நான் ஜீவன் உள்ளவனா மாறணும். கர்த்தர்னா ஜீவன் உள்ளாரு. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா பாவன்ட்டும் மரணம் ஓடுதுங்க. அசுத்தாய் போய் பசுத்தாய் போய் நான் பாக்கியவானா தான் இருப்பேன். சேம் டிட்டோ அதே தான். ஆமா, கர்த்தருக்குள் மறிக்கோ, கர்த்தருக்குள் சாகு. கர்த்தருக்குள் சாகுனா ஜீவனை கொடுக்கறது, ஜீவ மார்க்கம். சாத்தானுக்குள் மரணம் ஜீவன். மரணத்துக்கு பேரு கிரேக்க பாஷை சூக்கே, அதான் ஆதாமுக்குள் பிறகு சூக்கே. கர்த்தருக்குள் மறித்த ஜோயே, இயேசு பிதாவே இவருக்கு மண்ணையும் என்று சொல்லி ஆவி ஊற்றி ஜீவனை விட்டார், சிலுவையில மறிக்கிறார். இயேசு மறித்தார்னாக்கா ஆதாமின் மரணம் கிடையாது, ஜீவ மரணம்.
அந்த ஜீவ சரத்தை கொடுக்கிறார். பிதாவை ஆவியை ஊற்றி ஜீவனை கொடுக்கிறார். ஆதாமும் ஜீவ சர அதான் கத்துக்குள் மறிச்சாரு. அதனால என்ன ஆனாரு? பாக்கியவானார். பாதாளத்தை ஜெயிச்சாரு, மரணத்தை ஜெயிச்சாரு, தரித்திரத்தை ஜெயிச்சாரு. பாவத்திலிருந்து மரணம், தரித்திரம், பாதம் எல்லாத்தையுமே ஜெயிக்கிறார். அவன் தான் பாக்கியவான். அதான் கர்த்தருக்குள் மறிக்கிறது. சிலுவையில இயேசு சாத்தானுக்குள் மறிக்கல. சாத்தானின் பாவத்தை, சாபத்தை, மரணத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு கர்த்தருக்குள்ள மறிக்கிறதுக்கும்படி பிதாவே இருக்கிற மண்ணையும் என்று சொல்லி ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் கொடுக்கிறாரு. சபிக்கிறவங்க இருக்கிறாங்க, பகைக்கிறவங்க இருக்கிறாங்க, ரோமர்கள், யூதர்கள். ஆதாம் காலத்து 2வது முழு உலகத்துக்கு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். பிதா கைவிட்ட பிதா மேல கோவம் இல்லை, காட்டி கொடுத்த யூதாஸ் மேல பகை, கசப்பு இல்லை. ரோமர்கள், யூதர்கள், கொல்கத்தா மலை ரவுண்டு கட்டிட்டு உலக மேப்ல கேம்பஸ் வச்சு பார்த்தினாக்கா அந்த கொல்கத்தா மலை இஸ்ரேல் தேசம் எருசலேம்ல கொல்கத்தா தான் சென்டர் பாயிண்டான். அந்த கொல்கத்தா மலை தான் 4 தேசங்களுக்கு எங்க சபை குளோபல் சர்ச்சு, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, முழு உலகத்துல எல்லாருக்கும் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் கொடுத்தாங்க. ஏசு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் கொடுத்து மறிக்கிறார். பிதாவே மண்ணியும் என்று சொல்லிச்சு ஆவி ஒப்பிவித்தார். ஆவி தேவன் ஆவியா இருக்கிறார். ஆனா மனுஷன் அப்படித்தாங்க மறிக்கிறான். ஆதாமுக்குள்ள பிறந்தவன் அவன் ஆவிய மாம்ச சிந்தையை காட்டுறான். பாவத்தை, மரணத்தை, பாதாளத்தை தேவனுக்கும் காட்டுறான். குடும்பத்துக்கு நன்மத்தை மறியத்தக்க காரியத்தை கொடுத்துட்டு சாகுறான். அதான் அபாகியன். சாத்தானுக்குள் மறிக்கிறது. பாதாளத்துக்கு போனான்னா 3ஆம் நாள் ஏந்து வர மாட்டான், அங்கேயே ஸ்டே ஆயிடும். வாய்நாளா நித்தியமா. அதான் சாத்தானுக்குள் மறிப்பது. என் செய்தியை கேட்டீங்கன்னா ஸ்டன் ஆயிடுங்க. நீங்க உண்மையிலே சொல்றேன், உலகத்துல எங்குமே இந்த மாதிரி செய்தி கேட்க முடியாது. ஒண்ணு நீ சாத்தானுக்குள்ள மறிக்கணும், நன்மத்தை மறியத்தக்க கனியை புஷிக்கணும். அதனால பாவம், மரணம் அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டணும். இவ்வளவு செய்தான் நீ சாத்தானுக்குள் மறிக்கிறாய். அபாகிய பூமியில அபாகியவான், நித்தியத்திலும் பாதாள ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துருவேன். கர்த்தருக்குள் மறிக்கணும்னா கர்த்தர் சொல்ல நானே வழியும் சத்து ஜீவ விருட்சத்து கனியை புஷிக்கணும். நன்மத்தை கனியை புஷித்தா சாத்தானுக்குள் மறிக்கிறாய், அபாகியவான், சபிக்கப்பட்டவனாயிருந்து உன்னித்து பூமி முள்ளும் குறுக்கும் மொழிப்பித்து பாதாள ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துற. இப்போ கர்த்தருக்குள் மறிக்கணும்னா அது ஒரு கம்பஸ் சோஸ்திரம் இல்லைங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்க எல்லோரையும் எந்திரத்தை வாடுறது கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஏன் வாங்க, நானே ஜீவப்பம். இந்த ஜீவப்பத்தை புசித்து ஜீவ ரத்தத்தை வாங்க, ஜீவ விருட்சத்துக்கு நீ புசி. அதை தேவி நீதிட்டு உயிர்த்ததில் இருக்குது. அதை பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்து. ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு செலுத்து. புரியுதா? அதான் கர்த்தருக்குள் மறிக்குது. கர்த்தருக்குள் மறிக்க பழகு. கர்த்தருக்குள் மறிக்கிறது ஜோயே, ஜீவனை கொடுக்குது. சாத்தானு சூக்கே. நம்ம தமிழ்ல மரணம் ஜீவனுக்கு வித்தியாசமே தெரியாது போச்சு. நிறைய பேர் தெரியல, ஊழிக்கானுக்கே தெரியல. அதனாலதான் தாமஸ் என்னையா எந்த செய்தி கேட்டாலும் ஜீவன் ஜீவனே பிரசங்கம் பண்ணிட்டே பண்ணாங்க. ஜீவன் இயேசு நன்மை தீமை அறியத்தக்க கனி கிடையாது. என் பிதா ஜீவன், யோவான் 5:24, என் பிதா ஜீவனுடையவராயிருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஆவியானவர் ஜீவன். அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு இது இயேசு கிறிஸ்துவ வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. ஆதியாவிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா ஜீவ வாக்குத்தத்தங்க. அப்போ அதுக்கு பேரு ஜீவன். கிரேக் வார்த்தை ஜோயே, ஜீவனுக்கு பேர் காட் கைண்ட் ஆஃப் லைஃப். தேவனாவே ஜீவன். அந்த ஜீவன்ல இயேசுவை படி, இயேசு சத்து, இயேசு ஜீவன். அந்த இயேசு கிறிஸ்துவ வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. ஆதாம் சூக்கி, கிரேக்க பாஷை மரணம், அதுக்கு பேரு பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம ஏற்கனவே நன்மை தீமை கனியை சாப்பிட்டுட்டோம் ஏதேன் தோட்டத்தில். சாத்தானுக்குள்ள மறிச்சிட்டோம். சாத்தானுக்குள்ளதான் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறித. எந்த நாடுபோ, எந்த தேசமோ, எந்த கிராமமோ என் செய்தி கேட்டவங்களால் ஊழியம் செய்ய தடுக்கி வீழ்ந்தா ஆதாமுக்குள்ள பிறந்தான். ஆப்பிரிக்காவுக்கு போ, அமெரிக்காவுக்கு போ, ஐரோப்பா, சிங்கப்பூர் போ, சிக்காகோவுக்கு போ, கிரீன்லாந்துக்கு போ, சுவிட்சர்லாந்து கூட போ. என் செய்தி கேட்டா உன்னால் ஊழி செய்யாமல் எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்தவன் தான். சைனாக்கு போ, உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் வருவார்கள். பாச தாமஸ் துளசிராம இடத்துல வந்தாதான் வாழ்வு. வாழ்வுனா ஜீவன். நானே வாழ்வு உண்டாவாது பரிபூர்ணப்படம் வந்தேன். நானே வழியும் சத்தியம் ஜீவன், ஜீவ சர ஜீவ ரத்தம். அதை என் பேர் சொல்லி பிதா குமார் பசுத்தாக்கி கொடுக்கணும். ஆதாம்லேருந்து மூடு உளுத்து கொடுக்கணும். ஜீவ சர ஜீவ ரத்தம். இப்போ கர்த்தருக்குள் மறிக்கிறேன். ஏசு கர்த்தருக்குள் மறித்தார் சிலுவையில. அதுக்கு பிதாவி ஆவிர்த்தி ஜீவ சர ஜீவ ரத்தம் கொடுத்தாரு. ஈட்டியால் கொடுத்தா ஆதாம் வந்து முழு உழுது ஜீவ சர ஒரு ஆள் பாய்க்கூடாம. அப்போ கர்த்தருக்குள் மறித்தாரு இயேசு சிலுவையில. ஜீவ சர ஜீவ ரத்தத்தை தேவன் தன் ஏற்றுச்செடியே பரலு வாழ்ந்த பரலோகத்துக்கு கொடுத்துறாரு. இது முதல் அவர் பாக்கியவா 3ஆம் நாள் பாதாளத்தை ஜெயிக்கிறாரு, மரணத்தை ஜெயிக்கிறாரு, தரித்திரத்தை ஜெயிக்கிறாரு. பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் ஜெயிக்கிறோம். பாக்கியவானத்தானே பார்ப்பான். அதை தான் செய்கின்றார். வேற ஒன்றும் இல்லை. கம்பசோசரில் கிறிஸ்துவ வாழ்க்கை.
கிறிஸ்துவ வாழ்க்கையில நீ கிறிஸ்துவனாகிறடி என் செய்தியை கேட்கணும், நீ என் வாழ்க்கையில மாபெரிய இழப்பு உனக்கு. தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள, உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணு, கோடி புண்ணியம் உனக்கு கிடைக்கும். ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணி யூடியூப்ல இன்னொரு சேனல், எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது, இன்னொரு சேனல் துளசிராம் தாம்பசன் ஒரு சேனல் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஏஎல்சி வெல்லூர், ஃபேஸ்புக்கில் துளசிராம் தாமஸ், இதெல்லாம் ஷேர் பண்ண. ஒரு நாளைக்கு 4 செய்தி கேள்வியா பில்லார் வாழ்க்கையில் கர்த்தருக்குள் மறிக்கணும், இல்லை சாத்தானுக்குள் மறிக்கணும். ஏற்கனவே சாத்தானுக்குள் மறிச்சிட்டோம். நன்மை தீமை வட்டர், நன்மார்க்க துன்மார்க்க, நல்லவன் தீயவன், அவன் தான் சாத்தானுக்குள் மறிச்சவன். அவன் எவ்வளோதான் ஓட்டம் உழைக்கிட்டோம், கோடி கோடியாக பணம் கூட வச்சுக்கிட்டோம், சாகவே சாவாய். உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். நன்மை தீமை கண்கள் நிச்சயமாக ஜீவன் சுய நீதி அநீதி தான் காட்டுவேன். தேவனுக்கு காட்டு, உலகத்துக்கு காட்டு. ஆபத்து விபத்து நாசமோசம் திறது கொண்டது ஐக்கியமாகவே இருக்கும் வாழ்க்கை. சாத்தானுக்குள் மறித்த வாழ்க்கை அபாகியவான், சபிக்கப்பட்டவன். உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கான். அப்போ என்னத்தையே பண்ணணும் தாமஸ்? சாத்தானுக்குள் மறிச்சியா நீ? கத்தருக்குள் மறித்துரு. கத்தருக்குள் மறித்தா கத்தரை ஏற்றுக்கொள்ளு. அந்த கத்தர் ஜீவன், அதை ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை புஷி, அதை ஜீவன் இயேசு சாமட வாக்குத்தத்தை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்திட்டு ஃபெய்டு பண்ணிடு. லேட் பண்ணாத. அந்த செய்தி கேட்கும் போதே சாத்தானு தான் நன்மை தேம காலி தான் தேவனுக்கு தான் வாய்நெல்லாம் குத்தி சபிக்கப்பட்டவனாக இருக்கு. திறறான் பிசாது உரிமையாக வரான், சமாதானத்தை தான், சந்தோஷத்தை திருடுறான், சுகத்தை பலத்தை ஆசுவாத்தை ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் திட்டிங்கிறான். அப்புறம் கொள்றான், அப்புறம் ஐக்கிறான். ஏ சொல்றார், திருடமும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னாரு. அந்த ஜீவன் தான் ஜீவ சர்ற ஜீவரத்தம் ஜீவ வார்த்தை. அந்த இயேசுவை வடி இயேசுவை சத்திய இயேசு, அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்குத்தத்தெல்லாம் இந்த ஆதி அமலில் எல்லா ஜீவ வாக்குத்தத்தங்கள். இந்த வேதத்துல நன்மை தீமறியத்தக்க பாவத்தின் சம்பளம் மரணத்தின் கிரியெல்லாம் ஆதாமின் கிரியை. அதுவே சாப பாவம் மரணத்துக்கு பாதாளமாவே இருக்கு அந்த வாழ்க்கை. இது கிறிஸ்துக்கு தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வார்த்தை, தேவ நீதி தூய்த்தல், இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தத்தம். பிதாக்குமார் ஆதாம் முழு ஊழத்தை கொடுக்கறதும் இருக்குது. தேவனுக்கு அடுத்த காரியங்கள் சாத்தானுக்கு அடுத்த காரியமும் இருக்குது. சாத்தானுக்கு அடுத்ததுனா பாவத்தின் சம்பளம் மரணம். அவன் அபாகியவானாவே இருப்பான். கட்சியில சாத்தாண்டு பாதாளத்துக்கு போயிடும். கர்த்தருக்குள் மறிக்க கிறிஸ்து தேவி நீதி தூய்த்தல், பைதற்ற பலி, பழைய ஏற்பாடு ஃபுல்லா ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் எல்லாம் வேதத்திற்கான இயேசுவை போடு. இயேசு நானே வழியும் சத்திய ஜீவ வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டி, அது இயேசு கிடையாலும் பழுதட்டாடு. புதிய ஏற்பாடு அந்த இதோ உலகத்தை பாச தேவாட்டுக்குட்டி, அவர் ஜீவாட்டுக்குட்டி. அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனை பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தா நீ கர்த்தருக்குள் மரித்தவன். ஆமா, இது முதல் நீ பாக்கியவான். இங்க போடப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது, அவர்கள் தங்கள் பிரயாசத்தை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம். ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. அந்த சத்தம் சொல்லுதான், ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பற்றாராம். கர்த்தருக்குள் மரித்தவன, சாத்தானுக்குள் மரித்தவன அசுத்தாவிதான் திருவுளம் பற்றுவான். நீ சபிக்கப்பட்டவன் வந்துரு பாதாளத்துக்குன்றான். பூமியிலும் பாதாள வாழ்க்கை வாழன்றான். ஆமா, உடம்பெல்லாம் பாதாளம். பாதாளம்னா வேதனை, வேதனையான வாழ்க்கை. இலைப்பார்வார்னு சொல்லு. கர்த்தருக்குள் இலைப்பார்ல சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஜீவன், ஆசுவாத, ஐஸ்வர்யம். இதுதான் இலைப்பார். இயேசு மத்திய மாட்டலோக்கால எங்க போனாலும் நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்ற ஜீவரத்தே கொடுக்கும். அப்போ லேகியோன் பிசாசு பிச்சுக்கு வரான். அவன் சாத்தானுக்குள் மரித்தவன். ஆதாம் வழியா பிறந்தவன். 2000 அசுத்தாய் பிச்சுங்குது. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான் இருக்குது. பாவம் செய்யணும் பிசாசினால் உனக்கு ஒரு பிசாசு, 2 பிசாசு, 100 பிசாசு, 1000 2000 பிசாசு பிச்சிச்சு. உடம்பெல்லாம் பிசாசு. பாவத்தை மனித தேவனுக்கு காட்டுறான், உலகத்தை காட்டுறான், சபிக்கப்பட்டவனாவே இருக்கிறான். ஏசு அந்த மனுஷனை பார்த்தார். என்ன பண்ணாரு? நல்ல மேய்ப்பன் ஏசு. ஆடுகள்லாம் ஜனங்களுக்காக தன் ஜீவ சர்ற ஜீவரத்தை, அவன் பேர் சொல்லி தேவனுக்கு பிதாவின் ஆவியத்தி ஜீவ சர்ற ஜீவரத்தம் கொடுத்த மாதிரி அந்த லேகியோன் பிசாசுக்காக அவன் பிசா பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தேவன் ஒரு சாத்தானுக்குள் மரித்தவனுக்கு ஜீவ சரீரம் ஜீவரத்து நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்ற ஜீவ, அந்த ஜீவல தேவ நீதி உயிர்த்தது இருக்குது. அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாவி செலுத்துறாரு. ஆதாமிலிருந்து முழு ஊழத்தை கொடுத்ததுன்னு இப்போ கர்த்தருக்குள் மரித்தான். பாவத்தின் சம்பளம் மரணம். பிசாசு 2000 பிசாசு அசுத்தாய் அலை ரச்சின்னு ஓடுதுங்க. பசுத்தாய் வந்து இறங்குறாருங்க கர்த்தருக்குள் மரிச்சவன் மேல. உடனே அவன் சொஸ்த புத்தி அணிஞ்சானா. எவ்வளவு இலைப்பார்ந்து வந்திருக்கான். இங்க போடப்பட்டிருக்கு பாருங்க.
பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. இந்த லேகோன் பிசாசு பாக்கியவான் ஆயிட்டான், ஆஸ்வதிக்கப்பட்டவன். அப்புறம் தக்கப்போல் போய் கர்த்தருக்காக ஊழியமே செய்யறான். பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசத்தை விட்டொழிந்து அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். பிரயாசங்கள்லாம் பாவத்தின் சம்பளம், மரணத்தை விட்டு ஒழிஞ்சிடுவாங்க. பாவ சாபம் கண்கிழிச்சமா சுயனி எல்லா பிரயாசம் பாவன்ட்டு டெட் ஆயிடுச்சு. ஞானஸ்தானம்னாவே என்னங்க, பாவத்துக்கு மரித்து சாத்தானுக்குள் மரணத்துக்கு மரணடி கொடுக்குதான் ஞானஸ்தானம். பாவத்தையும் மரணத்தை விட்டு அந்த பாவத்தின் கிரிய பாவ பிரயாசம், சாப பிரயாசம், மரண தரித்திர பிரயாசத்தை எல்லாம் விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். தேவி நீதியின் சம்பளம் உரித்தேதல் தேடி வரும் அவருக்கு. இளைப்பாறுவார். சுகம், பலன், ஜீவன், ஆசுவாதம், சமாதானம், சந்தோஷம், வெற்றி, ஜெயம், இதெல்லாம் ஒரு தேடி லைஃப். இளைப்பாறுதல், சமாதானம் ஆயிடுவாங்க. அந்த லேகோன் பிசாசு 2000 பிசாசு அவனை விட்டு ஓடினதுன்னு பசுத்தாய் வந்து இறங்கினார். மோப்பர் சொஸ்த புத்தி அடைஞ்சானான். எப்படி இருந்திருப்பான் பாரு சாத்தானுக்குள்ள மறிக்கும் போது. அழகழிச்சு போய் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, போராட்டத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஒரே வாழ்க்கை ஃபுல்லா வேதனை. வீட்டில் தங்க முடியல, கட்சியில கதற தோன்ற பிணங்கள் மத்தியில் வந்து நிர்வாணம் ஆகிட்டு தன்னைத்தானே ஏரியாவே கலக்கின்றான். சாத்தானுக்குள் மறித்தவன் சமாதானமா இருக்க முடியாது. அந்த திடனாகிய பிசாசு உள்ள புகுந்து சமாதானம், சந்தோஷம், சுகம், பல எல்லாத்தையும் திட்டின்னு இருப்பான். எவ்வளவு பெரிய ஆளானா இருக்கியா, எவ்வளவு பெரிய அரசியல் தலைவனா கூட, எவ்வளவு படிப்பாளியானா கூட, 10 டிகிரி படி டாக்டர், என்ஜினியர், சமாதானமா இருக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்துல திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் காரியங்கள். எந்த நேரத்தில் ஆபத்து, எந்த நேரத்தில் மரணம், எந்த நேரத்தில் சாபம், எந்த நேரத்தில் கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், என்னைக்கு ரெடியாகிற நீ? அப்போ திருடனாகிய பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்கும் ஒரு வேறு. நானும் அவைகளுக்கு இளைப்பார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ண படம் வந்தேன். அப்போ இது முதல் பாக்கியவான்கள் என்ற இது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டுடிந்து இளைப்பார்வார்கள். அவர்களுடைய கிரிகள் அவர்களோடு கூட போம். ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பட்டுகிறார் என்று சொல்லிற்று. அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகுமா? பரலோகத்துக்கு, பூலோகத்துக்கு, எங்கேயும் போவோம். தேவடைய கிரியைகள் கத்தருக்குள் மற்றின கத்துடைய கிரியை தான். தேவி நீதித்து உயிர்த்தல் தான் காட்டுவேன். சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குள்க்கு நன்மை செய், சத்துருக்களை சிதை, துன்பப்படுத்தல் ஜெபம் பண்ணு. கிறிஸ்து ரத்தத்தை வெளியே போட முடியாது. நன்மை தீமை காரியத்துக்கு அது பேய்களுக்கு அது கேடுகட்ட காரியம். அது பாவத்தையும் மரணத்தையும் காட்டுது. ஏசி தேவி நீதி உயிர்த்தது, அதுக்கு வெளியே போட பரலோக ராஜ்யம், வானத்துக்குள்ள சகல அதிகாரம், பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்துறது, ஆதாமிலிருந்து முழு உலகத்தை செலுத்துது, இடைவிடாமல் செலுத்துது, எக்காலத்தை செலுத்துது, சோர்ந்து போகாமல் செலுத்துறது. அப்போ இது முதல் பாக்கியவான்கள் என்றே இது கர்த்தருக்குள் மரித்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அன்பானே, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தும் வெளிப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள், வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்கள். வனாந்திரம் வயல்வெளியா மாறும், ஏதேன் தோட்டமா மாறும். அல்லேலூயா. கிறிஸ்து தேவ நீதிட்டு உயிர்த்தெழுதல், பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யமா மாறு. கர்த்தருக்குள் மரிச்சிடு. அது எப்படின்னா ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் பாய்க்கூடாம குத்தணும். கர்த்தருக்குள் மரித்தாய், பாவன்ட்டு மரணம் ஓய்ஞ்சிச்சு, தேவ நீதித்து உயிர்த்தெழுதல் மேல வந்து இறங்க பசுத்தாய், தேவதூரம் இலைப்பாதல் ஆயிடும், சமாதானம் ஆயிடும். ஏசு மத்திய மார்க்லூக்கால அப்படித்தான் 38 வருஷமா வியாதியஸ்தன் சாத்தானுக்குள் மரிச்சிட்டான். 30 பேசா குளத்துல 38 வருஷமா வியாதியஸ்தன் ஆகிறான். சமாதானமே இல்லை, சபிக்கப்பட்டவனா இருக்கான். ஏசு அவனை பார்த்தா சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறான். என் தழும்புகள் ஆள்கொள்ளும் நல்ல மேய்ப்பன், அவனுக்காக ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் குட்டார் பாருங்க. 38 வருஷமா பெசா குளத்துல வியாதியா இருந்தவன், சபிக்கப்பட்டு இருந்தவன், பட்டுன்னு படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தானா ஜோரா. அந்நேரமே அவன் ஈலிங் ஆயிட்டான். என்ன பண்ணாரு? ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி எல்லாம் ஜீவ ரத்தம். அது தேவி நீதி துவித்தது. அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் கொடுத்தாரு. நம்ம பாவம் தேவனையும் ஆதாமிலிருந்து முழு உலகத்தையும் பாதிக்காதாங்க சாத்தானுக்குள்ள மறிக்கிறது. அதாங்க சாத்தான் உரிமை. அவர் உலகம் ஃபுல்லா நோவா காலத்துல நடந்தது அப்படி மனுஷகுமார் காலத்துல நடக்குதான். சோதோம் கோவில் அப்படி அதை விட மோசமா நடக்குதா இல்லையா? எங்க பாரு, பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நெட்ல எல்லாம் போய் பாருங்க. சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள் எவ்வளவு படிச்சிருக்கான். பல படிப்பு, பல நாகரிகம், பல விஞ்ஞான முன்னேற்றம், எல்லாம் பாவ சாபம், நன்மை தேமை அறியத்தக்க கடியில வாயிறான் மனுஷன். ஷாகவேஷ குட்டி பாதாளமா இருக்குது, அழிகிறான் மனுஷன் ஒவ்வொரு நாளும்.
நோவா காலத்துல அதை விட மோசமா நடக்குது. சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், கொலைகள், வெறிகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், சுயநீதி, அநீதி. அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டி 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 சாத்தானுக்குள் மறிச்சு பாதாளத்துக்கே போய் சேர்ந்துறான். அப்படிப்பட்டவன் கர்த்தருக்குள் மறிக்கலாம். எப்படி 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 இல்லை, அதே பேட்டன் தான். ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதன் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விசத்துக்கல்லே இருந்தாங்க. தோட்டம் எல்லா விசத்துக்கும் ஜீவ விசத்துக்கு. தோட்டத்தின் நடுவில் நன்மத்தையும் அறியத்தக்க மரம் இருக்குது. அதை தொடாதே பறிக்காதே புஷி, அது புஷிக்கு நாளில ஷாகவே ஷாவாய். இந்த மரணத்துக்கு பிசாசிக்கு மறித்துட்டேன், சாத்தானுக்குள் மறிக்கிறவன். உப்பு சொல்றாரு, அந்த ஆதாம் வியாபால் வழியா பூமி எங்கும் உலகமுள்ள சாத்தானுடைய பிள்ளைங்க பார்த்துட்டாங்க. இப்போ ஆதாம் வியாபால கூப்பிட்ட மாதிரி சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் உலகத்துக்கு எழுந்த கோடி கணக்கில் இயேசு வருத்தப்பட்டு மாறி எல்லாம் எங்கிட்ட வா. ஆதாம் வியாபால் பிசாசு கிட்ட போனாங்க, பிசாசு சொன்னபடி சாப்பிட்டாங்க. நன்மை தீமை சாகவே சேர்த்து சாத்தானும் அபாகியோட பாதாளத்துக்கு போறாங்க. இப்போ ஆதாமுக்குள்ள பிறந்த நீ இயேசு வண்டையில வா, வருத்தப்பட்டு பாருங்க, எல்லோரும் என்னிடத்தை வாருங்கள், நானே ஜீவ பண்றாரு, நானே ஜீவ ரத்தம், நானே ஜீவ வார்த்தை. அது தேவி நீதிட்டு உயிர்த்தது இருக்குது. ஜீவ விருட்சத்துக்கு நீ புஷி. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம் இயேசு கிடையாது. இயேசு தேவி நீதி உயிர்த்ததுமாக்கிறாரு. பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தேதல். பாவத்துக்கு மரணத்துக்கு நேர் ஆப்போசிட். அவர் தேவநீதி உயிர்த்தேதலுமாக்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, சாத்தானுக்குள் மறிச்சவனே, எங்கிட்ட வந்து ஜீவ அப்பத்தை புஷி. விஷம் முறிவு, பாவ நிவர்த்தி, பாவத்தை நிவர்த்தி பண்ணும் தேவ நீதி உயிர்த்தேல புஷி. அந்த ஜீவ விஷயத்துக்குள்ள தேவ நீதி இயேசு பரலோகமே இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாகி செலுத்து. ஆதாம்லிருந்து முழு உலகத்துக்கு உடற்பூர்வமாக செலுத்து. இவ்வளவு செய்தாதா நீ கர்த்தருக்குள் மறிக்கிறாய். இது முதல் நீ பாக்கியவான்கள் இருக்குது. நீ எல்லா பிரயாசத்தையும் விட்டு பாவ சாபம் மரணத்தை பாதாள பிரதி விட்டு இது முதல் நீ பாக்கியவான்கள், இது முதல் நீ இலை பார்வாய் என்று இந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றேது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டுடிந்து இலை பார்வார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம். என்ன கிரியை? தேவனுடைய கிரிகள், தேவநீதி தூதிகள், பரலோக ராஜ்யம். அதான் அவர்களுடைய கிரிகள். தேவனுடைய கிரியை வெளிப்ப பிசா மாம்ச கிரியை, மாம்ச சிந்தை மாறணும், சுயநீதி அநீதி பிசாசு கிரியெல்லாம் வெளிப்பத்தினா அது பாதாத்துக்கு போய் சேர்த்துருவோம். தேவனுடைய கிரியைகளை தேவனி சபிக்கிறோம், ஆசுதி பகைக்குள் நன்மை செய்ய சத்துக்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்து. ஆதாமின் சிந்தை காட்டு, ஆதாமின் சிந்தை மரணம், அது பாதாள ராஜ்யம் கிரியை. இங்கேயும் பாதாள வாங்கிதான், நித்தியத்திலும் பாதாளத்தில் தான் போய் போயிடும். அப்ப அவருடைய கிரிகள் அவர்களோடு கூட போம். ஆவியானோர் ஆம் என்று திருவுளம் பட்டுகிறார் என்று சொல்லிட்டு, ஆவியானோர் ஆம் சொல்லிட்டாராம், முஜிசி ஜோலி. அதனால கர்த்தருக்குள் மறிக்க கற்றுக்கொள். அதுக்கு என்னுடைய செய்தியை கேளு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள். உலகத்துல எங்குமே கேட்டு ஏற்பட்ட 100% ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் அபண்டன்ட் லைஃப் சர்ச், ஏஎல்சி வெல்லூர், அதை சப்ஸ்கிரைப் பண்ண. முதல்ல டெய்லி 4 செய்தி கேளு. உலகம் ஃபுல்லா சாத்தானுக்குள் மாதிரி. எங்க கிராமம் சோழவரம், இது வந்து சோழவரம் கிராமம். குளோபல் சர்ச், உலகளாவே திருச்சபை சபை. வானம் கூரை பாரு, வானம் தான் கூரை, பூமி தான் பாதப்படி. எங்க சபைக்கு எங்க போனாலும் சாத்தானுக்குள் மறிச்சவன் தான். இயேசு பார்த்த மத்திய மார்க்கில் எங்க போனா நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தத்தை குத்துவ. ஒரு மனுஷனை பார்த்தாருன்னா ஆதாமுக்குள்ள பிறந்தவன், நன்மை தீமை அறியத்தக்கவன், சாத்தானுக்குள் மறிச்சிருக்கான். இயேசு அவனை பார்த்ததுமே நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். அவனுக்கு ஜீவன் திமிர்வாதக்காரன் லேகன் பெரும்பாடுகள் கவுடான் சேவடான் முடவன் எல்லாம் நன்மத்தையும் அறியத்தக்க சரீரம், நன்மத்தையும் அறியத்தக்க வாழ்க்கை. உன்னுக்கு பூமி சபிக்கப்பட்டு முள்ளும் குறுக்கும் முளைப்பு, சுயநீதி அநீதி, பாவத்தை மரணத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஒவ்வொரு தொட்டி போற வச்சு வார்த்தையிலே வருஷத்துக்கு 360 நாள் காட்டிட்டே வரோம். ஆதாமுக்குள்ளே வாயிறான். ஆதாமின் சிந்தை மரணம், மரணத்தின் கிரியை தான் காட்டுறான். சமாதானத்தையும் தர்றான், சந்தோஷத்தையும் சுகத்தையும் தர்றான். ஓடுறான், உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், குடும்பத்தில் வேலை ஸ்தலத்துல ஊழியத்துல எங்குமே சமாதானம் இல்லை. ஏசு ஏற்றுக்கொள். ஏசு ஜீவரத்தம், நன்மை தீமை அறியத்தக்க கனி சாகவே சாவாய். ஏசு மத்திய மார்க் எங்கு சுற்றிதான் பிசாசின் பல்லவில் அக்கப்பட்டு யாவரும் குணமாக்குறார். யாரை பார்த்தாலும் மத்திய மார்க் திரளான ஜனங்கள் ஜீவரத்தம், திருடமும் கொள்ளும் அழிக்கும் வருகிறார். ஏனும் நாடு அவைகளுக்கு ஜீவன் உண்டாய்க்காது பரிபூர்ணப்படும். அந்த ஜீவ விருட்சத்துக்கு இல்லவா நன்மத்தேம வட்டத்திலே ஜீவ விருட்சத்துக்கு அந்த ஜீவல தேவ நீதி உயிர்த்தது பிதாகுமார் ஆதாம் முழு உலக செலுத்து. கர்த்தருக்குள் மறித்து விட்டாய். இது முதல் நீ பாக்கியவானாய்த்தான் இருப்பாய்.
கர்த்தர் ஜீவன் உள்ளவர். கர்த்தருக்குள் வராதே இந்த நகை சாத்தானுக்குள் மறிச்சிருக்க ஏற்கனவே என் தாய் என்னை பாவத்தில் கருத்த பாவம் நன்மை தீமை சுயநீதி அநீதியில் பிறந்திருக்கிற அதுல மறிச்சிருக்கிற நீ நிம்மதியா வாழவே முடியாதியா. எவ்வளவு பெரிய ஆளு வாழ முடியாது. வேதம் போய் சொல்லாது. பாவமும் மரணம் இருக்குது. எனக்கு கோடி கோடியா பணம் இருக்கட்டும், ஏகப்பட்ட சொத்து இருக்கு. எல்லா நாட்டிலும் உலகத்தை பணம் கோடி குவிஞ்சு கிடக்குது. எனக்கு பொண்ணு வெளியே இருக்கட்டுங்க. அம்மா வயதுல எப்படி பிறந்த என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கு. உலகமும் அத்தனை ஆத்மாவை நசுவா. அவனுக்கு லாபம் என்ன? கிறிஸ்துக்குள்வா. அந்த கிறிஸ்துவ தேவன் தரக்குழு அந்த ஜீவரத்தத்தை இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தை பிதாகுமார் பசுத்தாவி செலுத்த ஆதாம் வந்து முழு உலக செலுத்துற வரைக்கும் பேரை தொலை பார்த்துக்கிறேன். பாவன்ட்டு மனம் சாகாது. பிசாசின் தலையை நசுக்க முடியாது. அதனாலதான் இயேசு ஒரு மனுஷன் பார்த்து நல்ல மேய்ப்பன் எனக்கு ஜீவரத்தையே குத்துறான். அவன் பேர் தேவன் தனக்கு. ஆதாம் பிசாசின் தலையை நசுக்கிறான். உடனே அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து இனி பாவம் செய்யாத, இனி கிறிஸ்து நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவனில் வாட்டினில் மிகுந்த கனிகள் கொடுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அவன் தான் கர்த்தருக்குள் மரித்தவன். இது முதல் அவன் பாக்கியவான் என்று இதுன்னு சொல்லப்படுது. அதனால பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். பாவத்துக்கு மரணத்துக்கு பாதாளத்துக்கு தப்பி வைக்கணும். ஏசு நம்முடைய பாவத்தை நம்முடைய சாபத்தை நம்முடைய அக்கிரமத்தை ஏத்துட்டாரு. சிலுவையில ஏத்துட்டு உடனே பேச பிதாவே மண்ணையும் என்று சொல்லி ஜீவரத்தை கொடுக்கிறாரு. அது வெளியே போட முடியாது. வானத்தோடு சகல பிதாவே உங்களுக்கு ஆபிவித்து ஜீவனை கொடுத்தாரு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கர்த்தருக்குள் மரிச்சாரியா இயேசு சிலுவையில. சாத்தானுக்குள்ள மறிக்கல, ஆதாமுக்குள்ள மறிக்கல. கிறிஸ்து ஆதாமின் பாவத்தை மரணத்தை ஏற்றிட்டு பிதாவே மண்ணு ஆபிவித்து ஜீவ ரத்தம் கொடுத்தாரு. ஆதாம் கர்த்தருக்குள்ள 3ஆம் நாள் பாக்கிய வானத்தை ஒரு சகல பரலோக பாதாளம் வேதாளம் எல்லாம் உலகத்தையே கொள்ளை கொண்டா பிசாசின் தலையை நசிக்க. அந்த ஜீவ இயேசு சாமி பரலோகமே இருக்குதியா. அந்த கர்த்தருக்குள் மறிக்க கற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைங்களாம் ஆதாமுக்குள்ள பெத்துட்டீங்க. கண்ணே மணியன்னு பெத்துட்டீங்க. ஆதாமுக்குள்ள பெத்துட்டீங்க. அது தவிர்க்க முடியாது. இப்ப கிறிஸ்துக்குள் பெற்றுடுங்க. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவடைய ராஜ்யத்துக்கு என்ன ஒரு மணி ஆதாம் மூலமா பெத்துட்ட நன்மத்தையும் மரியத்தக்க சாக கெடுக்குது பிள்ளை. அத தேவன் தர கொடுத்து குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை எது எல்லாத்தையும் பிசாசு திடீர்னு கொண்டு நயிச்சுதான் இருப்பான். இப்ப கிறிஸ்துக்குள் பண்ண ஜீவ ரத்தத்தை தேவன் தரக்கு ஆதாம் மூவருக்கு கிறிஸ்துக்குள் ஜீவ விச்சத்துக்கு இல்லவா. அது கர்த்தருக்குள் மறிக்கணும். பாக்கியவானதா இருப்பான். அவன் தான் ஆப்பிரிக்கா, அவன் தான் ஈசாக், அவன் தான் யாக்கூப், அவன் தான் மோசே, அவன் தான் சாமுவேல், அவன் தான் எஸ்தர், அவர் தான் யோசேப்பு. புதிய ஏற்பாட்டுல பவுல் சீசர்கள் எல்லாம் வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிடுதே. அந்த இயேசு நானே வழியும் சத்தும் ஜீவனமாய் இருக்கிறார். கர்த்தருக்குள் மறிக்க கற்றுக்கோள். ஏதோ உள்ள மறிச்சு பிறக்கணுங்க. சாத்தானுக்குள் மறித்து விட்டா ஏதேன் தோட்டத்துல நன்மத்தை மறியத்தக்க நீ சாக கிடக்கிற. இப்ப கிறிஸ்து ஜீவ விசத்துக்கு நீ அந்த ஜீவ தேவி நீத்து இதில் தேவன் தனக்கு ஆதாம் முழு உழுத்து குத்தினா சாத்தா கர்த்தருக்குள் மறிக்கிறவன் பாகியவானைத்தான். அவர் இலைப்பார்வான். அசுத்தாய்வாட பசுத்தாய்வார தேவதுர்களாம் வர ஆபிரகாம் சகல காட்டில் ஈசாக்கி ஆசை யாக்கூபு ஆசுவாதம். அந்த ஆபிரகாமின் ஆசுவாதம் கிறிஸ்தியேசு மூலமா அவனுக்கு உண்டாய். அந்த கிறிஸ்தியேசு தேவி நீதி உயிர்த்ததுமா இருக்கிறாரு. ஆதாமின் சேர்ந்து உனக்கு மரணத்தை கொடுக்குது. அது சாத்தானுக்குள் மறிப்பது. சாத்தான் மரணத்துக்கு அதிபதி. உரிமையா வருவான். வாழ்நாளெல்லாம் வருவான். எத்தனை வருஷம் ஆயிரம் அத்தனை வருஷம் வந்துதான் இருப்பான். வந்து திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். வேற ஒன்றும் தெரியாது அவனுக்கு. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லிக்க. ஆனால் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். கிறிஸ்துக்குள் வாங்க. அந்த கிறிஸ்துவ தேவன் தர உலகத்துக்குள்ள வெளிப்படுத்துங்க. கர்த்தருக்குள் மறிக்கிற இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து அவர் இலைப்பாருவார்கள். ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பற்றினார் என்று சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த வசனம். ஆனால் சத்தியத்தை கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த அறிவான மாலை வேலையில எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாது. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்திருக்கிறேன். எங்க அம்மா ராணியம்மா, எங்க அப்பா ராமப்பா, ஆதாம் ஏவாள் வையா பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்துட்டேன். சாத்தானுக்குள் மறித்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து சினிமா பைத்தியமாகி சிஎம் சாஸ்திரத்தில் 7 முறை தற்கொலை முயற்சி பிசாசு சாகடிக்க பார்த்தான். இயேசுவை சந்தித்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகு கர்த்தருக்குள் மறித்திருக்கிறேன். கர்த்தரைத்தான் காட்டுவேன், தேவனுக்கு காட்டுவேன். ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு காட்டுவேன். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டு. இடைவிடாம காட்டு. எக்காலத்தில் காட்டு. சோர்ந்து போகாம காட்டு. வாழ்நாள் எல்லாம் காட்டு. எக்காலத்தில் காட்டு. தேவ நீதி உயிர்த்ததல் பாவ மன்னிவிட்டு நித்திய ஜீவன்
பரலோக ராஜ்யத்தை காட்டு, பிதாகுமார் பசுத்தாய் காட்டு, ஆதாமிலிருந்து முழு உலகத்தை காட்டு, இடைவிடாம காட்டு, எக்காலத்திலும் காட்டு, சோர்ந்து போகாம காட்டு, வாய்நாளெல்லாம் காட்டு, இடைவிடாம காட்டு, எக்காலத்தையும் காட்டு. கர்த்தர் உன் வாழ்க்கையில மாபெருங்க கர்த்தருக்குள் மறி, சாத்தானுக்குள் மறித்தவன் கர்த்தருக்குள் மறிக்க. கர்த்தருடைய வார்த்தையை, ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலக பாவத்தின் சம்பளம் மறு தேவன் இந்த உயிர்த்தலுக்குள் மறுபடியும் கர்த்தருக்குள் மறிக்கிற பாக்கியவானாயிருப்பாய். தங்கள் பிரயாசங்கள் விட்டு இந்த இலைப்பார்கள், சமாதான, சந்தோஷம், வெற்றி, ஜெயம், சுகம், பல, நித்திய பரலோக ராஜ்யம் சுதந்திரிப்பார்கள். கர்த்தர் இந்த வார்த்தை கேட்ட ஒரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்குங்க. தாய் மாபெரிய எழுப்பில் கொண்டு வரும் ஏசு எங்கும் சுற்றி பிசாசின் பாலியமாக யாவரையும் குணமாக்குற சுற்றி தேர்ந்தார். அவருடைய சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்குங்க. தாய் மாபெரிய எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜெபிலிருக்கும் மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக. என்னுடைய பெயர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்க சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமா பேஸ்புக்ல போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ALC வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. உங்க சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்தியிலும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரிய ஏப்பிலை கொண்டு வருவார். மறுபடியும் இந்த செய்தியை கேளுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர், பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. பிரியமானவர்களே, இது நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிப்பீர்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமா, கர்த்தரை கனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்க. கர்த்தரை கனம் பண்ண கர்த்தருக்கு காணிக்கை சேர்த்துங்க. கர்த்தருக்கு காணிக்கை கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்க நண்பர்கள், உறவு, பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்க நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது 100 பேருக்காக ஷேர் பண்ணுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தினந்தோறும் கூட ஏற்பட்ட செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் ஏப்பில் தேவன் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார், நிச்சயமாய் பயன்படுத்துவார், மாபெரிய ஏப்பிலை கொண்டு வருவார். உலகம் முழுவதும் ஆதாமுக்குள் மரித்தவர்கள், சாத்தானுக்குள் மரித்தவர்களுக்கு கர்த்தருக்குள் மறிக்கணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமும் முழுவதும் பாவம் மறுத்து வெளியிலாய் தேவனீட்டு பரலோகராய் கொண்டு வரணும். கடைசி நாள் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. செய்தியை மறுபடியும் கேளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 6/5/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.